செல்வனை எழுதிய கல்கி எழுதின கதை தான் கடிதமும் கண்ணீரும். இந்த கதையில ஒரு மிகப்பெரிய பெண்கள் மட்டுமே படிக்கிற பள்ளிக்கூடம் கல்லூரியை இயக்குகிற அந்த தாளாளர் அம்மா அன்னபூர்ணின்னு அவங்களுக்கு பேரு. அவங்க கல்லூரியை அப்படியே வளம் வர்றாங்க, அப்படியே ஒரு சுத்தி பார்த்துக்கிட்டு வர்றாங்க. ஒரு வகுப்புல பிள்ளைங்க கியா கியான்னு கத்திக்கிட்டு இருக்குது. கல்லூரி மாணவிகள், ஆசை ஏமா இப்படி கத்துறீங்க, அமைதியா இருங்க அப்படின்னு. நாங்க அமைதியா இருக்கணும்னா நீங்க எங்களுக்கு ஏதாவது ஒரு கதை சொல்லுங்க மேடம் அப்படின்னு அந்த கல்லூரி மாணவிகள் கேட்கிறாங்க. உடனே மேடம் சொல்லுங்க, அந்த காலத்துல எல்லாம் இந்த கதை நடக்கிறதே 1950. அவங்களே சொல்றாங்க அந்த காலத்துல எல்லாம் பெண்களுக்கு ரொம்ப சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அப்படி நம்ம கதையில வர்ற அந்த நடந்த சம்பவத்துல உள்ள கதாநாயகிக்கு 6 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. பாவம் 9 வயசுல அவ விதவை ஆயிடுறான். அந்த பையன் எங்கேயோ விளையாடும் போது இறந்து போயிடுறான். 3 வருஷம் தான் அவளுக்கு திருமணமாகி அம்மா அப்பா வீட்டில் இருக்கும் போதே அவன் இறந்துடுறான். இவ விதவை ஆயிடுறா. அப்ப அந்த குழந்தை எப்படி வளரும்னு பாத்துக்கோங்க. அந்த பிள்ளை அந்த வீட்டுக்குள்ளேயே வைத்து வளர்க்கப்படுகிறது. 16-17 வயசு அந்த பொண்ணுக்கு வரும்போது அவங்க சித்தி மகளுக்கு திருமணம் ஏற்பாடுகள்லாம் பண்றாங்க. இவ தான் ஓடி ஓடி எல்லா வேலையும் செய்யறா. ரொம்ப அழகா கோலம் போடுவா, நல்ல பட்சணங்கள் பலகாரம்லாம் செய்வா, பூ கட்டுவா. அந்த திருமணத்துக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறா. நல்ல இளம் வாலிப வயசு. அந்த பிள்ளை பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்கா. இந்த திருமணம் அப்பெல்லாம் 5 நாள் 6 நாள் நடக்கும் இல்லையா? திருமணத்துக்கு ஒரு 2 நாள் முன்னாடி எல்லா சொந்த பந்தமும் வந்துட்டாங்க. ஆண்களா சேர்ந்து ஒரு அறையில உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஒரு இளைஞன் கேட்கிறார், இந்த பொண்ணு இருக்கிறாளே விதவையானாலே 6 வயசுல கல்யாணமாகி 9 வயசுல, ஆமா அந்த பொண்ணுக்கு இப்ப 16-17 வயசு ஆயிடுச்சு, இவளை இன்னும் இப்படியே வச்சிருக்கிறீங்க, இவ தங்கச்சிக்கெல்லாம் கல்யாணம் பண்ண போறீங்க, இவளுக்கு ஏதாவது ஒரு திருமணம் பண்ணி வைக்கலாம்ல. உடனே எல்லாரும் சொல்லுவாங்க, ஏன் நீ தான் திருமணம் பண்ணிக்குவேன், பண்ணிக்கிறேன், நான் முறை உள்ளவன் தானே, பண்ணிக்கிறேன் அப்படிமா. இந்த மாதிரிலாம் முட்டாள்தனமா பேசாத, அதெல்லாம் நம்ம சமூகத்துக்கு செட் ஆகாது. அவ விதவை பெண், அப்படித்தான் அவ கடைசி வரைக்கும் வாழணும், அதுதான் அவ விதி. இப்படிலாம் விரும்புறதுக்கு அடையாளமா எடுத்துட்டு வந்து எனக்கு காண்பிச்சிரு, நான் பெரியவங்க எல்லார்ட்டையும் பேசி சம்மதம் வாங்கி உன்னை திருமணம் செய்து கொள்ளுகிறேன், ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்படி ஒரு வாழ்க்கையை நீ வாழணும்னு அவசியம் இல்லை, மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், ஒரு ரோஜாப்பூ மட்டும் கொண்டு வா அப்படின்னு எழுதி இருந்துச்சு. அப்புறம் என்ன மேடம் ஆச்சு, அவ ரோஜாப்பூ கொண்டு போனாளா? கொண்டு போகல. ஏன் மேடம் அவ கொண்டு போல? அவளுக்கு அவரை பிடிக்கலையா? ரொம்ப பிடிச்சிருந்தது. பிறகு ஏன் மேடம் அவ ரோஜாப்பூ கொண்டு போகல? சிரிச்சுக்கிட்டே அந்த மேடம் சொல்றாங்க, அவளுக்கு எழுத படிக்க தெரியாது. அச்சோ, அப்புறம் என்ன மேடம் ஆச்சு? அப்புறம் அவங்க அதுக்காக வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டு படிச்சு 2 வருடத்திற்கு பிறகுதான் அந்த கடிதத்தை அவள் வாசித்தாள். அச்சோ, அப்புறம் என்ன மேடம் ஆச்சு? அப்புறம் என்ன, நமக்கு ஏற்பட்ட நிலைமை இன்னொரு பெண்ணுக்கு வரக்கூடாது என்று பெண்கள் படிப்பதற்காக ஒரு பள்ளிக்கூடத்தையும் கல்லூரியையும் ஆரம்பித்து உங்களிடம் தன் கதையை சொல்லிக் கொண்டு இருக்கிறாள். ஒரு பெண் கல்வி எவ்வளவு முக்கியம் என்பதை 1950-60களில் இவ்வளவு சுவாரஸ்யம்